சென்னையில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவர்களில் 5இல் ஒருவருக்கு கற்றலில் குறைபாடு இருப்பதாக ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக உளவியல் நிபுணர் விருதகிரிநாதனிடம் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். எந்த மாதிரியான பள்ளிகளை தேர்வு செய்தீர்கள்? எத்தனை மாணவரிடம் இந்த கள ஆய்வின் அடிப்படையில் இந்த முடிவுகள் வந்துள்ளது? இது ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்டை பண்ணுறோம். ஒரு 4000 பிள்ளைகள் சென்னை த்ரூஅவுட் தமிழ்நாடு உள்ள ஸ்கூல் பள்ளிக்கூடங்கள், இதில் மெட்ரிக் பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடங்கள், சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள், அது மாதிரி 4 வகையான நம்ம பள்ளிக்கூட கல்வி முறைகள் இருக்குது. அது 4லேயும் ஒரு சமமாக மாணவர்கள் எடுத்து ஒவ்வொரு பிரிவிலையும் ஏறக்குறைய ஒரு 500 மாணவர்கள், அதில் 250 பெண்கள், 250 ஆண்கள் மாணவர்கள், அதில் 2வதுலேருந்து 6வது வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு எடுக்கிறோம். அந்த வயசில் தான் 2வதுல தான் அவங்க நல்லா எழுதுறது படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தன்மை உருவாகுங்கிறனால 2வது சூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் ஒரு பகுதியாக நாங்கள் சென்னையை சுற்றி உள்ள பள்ளிக்கூடங்களில் மாவட்டங்களில் பண்ணியிருக்கிறோம். அந்த ஆய்வில் தான் இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்களுக்கு தெரியுது. ஆனால் இது பார்க்க போனோன்னா மேலை நாட்டில் இருக்கிறத விட கொஞ்சம் குறைவாக இருக்குது. ப்ராபப்ளி ஃபுல்லாக நம்ம தமிழகம் எங்கும் அரசு பள்ளிக்கூடம் மற்ற பள்ளிக்கூடங்கள்லேயும் இந்த ஸ்டடி பண்ணோம்னா ஒரு சரியான ஒரு கணக்கெடுப்பு நமக்கு தெரியும். அப்போ எத்தனை வகை சதவீதமான குழந்தைகளுக்கு இந்த கற்றல் குறைபாடு இருக்குங்கிறது நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன சார்? இதுக்கு அடிப்படை காரணம் எடுத்திங்கன்னா இது ஒரு டெவலப்மெண்டல் டிஸார்டர்னு சொல்கிறது, வளர்ச்சியில் வரக்கூடிய ஒரு குறைபாடு. இது உலக ரீதியாக ஆராய்ச்சியில் ஒரு நரம்பு மருத்துவ, அதாவது நியூரோபயாலஜிக்கல் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. 21ங்கிறத 12ன்னு எழுதுவாங்க, 12ங்கிறத 21ன்னு படிக்கிறதுலையும் இருக்கும், எழுதுறதுலையும் இருக்கும். ஏபிசிடி சொல்கிறதில் பிரச்சனை இருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நம்ம நோட்டு திருத்தும் பொழுது, இப்போ குழந்தைய ஏபிசிடி சொல்கிறோம், எழுத சொல்கிறோம், அப்போ அது விட்டு எழுதுகிறாங்க, மாற்றி எழுதுகிறாங்க. இது ஒரு பாயிண்ட். நோட்டு திருத்தும் போது நிறைய எழுத்துப்படைகள் வருது. அப்புறம் இந்த கேபிட்டல் ஸ்மால் எழுத்து மிக்ஸ் பண்ணி எழுதுவாங்க. அப்புறம் இலக்கண பிழைகள் இருக்கும். அப்புறம் இந்த ஒற்று பிழைகள் தமிழில் இருக்கும். இது மாதிரி பிழைகள் அதிகமாக வர ஆரம்பித்தா நம்ம ஒரு சந்தேகப்படணும், ஓகே இந்த குழந்தைக்கு இந்த கற்றல் குறைபாடு இருக்குது. இதில் 4 வகை. டிஸ்லெக்ஸியாங்கிறது படிக்கிறதுல டிஃபிகல்ட்டி இன் ரீடிங், டிஸ்கால்குலியாங்கிறது கணக்கு போடுறதுல மட்டும் சிரமம், அப்புறம் டிஸ்கிராஃபியாங்கிறது எழுதுறதுல கஷ்டப்படுவாங்க, ஓரலாக நல்லா சொல்லுவாங்க, எழுதும்போது சிரமப்படுவாங்க. டிஸ்பிராக்சியாங்கிறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், அந்த எழுதும்போது ஸ்பெல்லிங்கை தப்பாக எழுதுவாங்க. இந்த பிரச்சனை இதுதான் மொத்தமாக ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிஃபிகல்ட்டி, கற்றலில் குறைபாடு. இந்த குறைபாடுகள் இருக்கக்கூடிய அந்த தடைகள் நீக்குவதற்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் எந்த மாதிரியான மனநிலை வேண்டும்? மனநிலைங்கிறத விட ஏற்றுக்கொள்ளும் தன்மை வேணும். இப்போ உதாரணமாக இப்போ இந்த எங்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. எப்போ வராங்கன்னா இந்த குழந்தை எழுதலை படிக்கலை ஸ்கூலில் மார்க் வாங்கலைன்னா தான் எங்கிட்ட வருவாங்க. அவங்களுக்கே தெரியும் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவான். 7வதுல கூட்டம் இவ்வளோ நாள் என்ன பண்ணிங்கன்னா போது சரியாயிடும்னு நினச்சங்கம்பாங்க. அறிவுத்திறனில் ஒரு 30-34 எபிலிட்டியில் ஒரு சில எபிலிட்டி இந்த கற்கும் திறன், எழுதுவது படிக்கிறது, அந்த ஒரு சில எபிலிட்டிஸ் எழுதுறதுல பிரச்சனையாக இருக்கும், படிக்கிறதுல இருக்கும், கணக்கு போடுறதுல இருக்கலாம், அல்லது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம், ஒன்றில் கூட குறையும். இதை நம்ம முதல்ல ஏற்றுக்கணும், என் பிள்ளைக்கு இது பிரச்சனை அப்படின்னு. இதை ஒரு 7 வயசு 10 வயசுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டோம்னா 12 வயசு மேக்ஸிமம் மூளையினுடைய வளைந்து கொடுக்கும் தன்மை அப் டு 12 இஸ் பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின்ங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம 100% இதை சரி பண்ண வாய்ப்பு அதிகம்.